ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோன்னு ஒன்றே நம்ம கடைக்கு தான் போயிட்டு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அதில் ஒரு 8 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 50 ரூபா இருந்துச்சு, இப்போ 100 ரூபா, 120 ரூபா. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி 150 ரூபா கூட வாங்குறாங்க. ஸோ இப்போ அதை நம்ம எப்படி எம்எஸ் ஆஃபீஸில் செட் பண்ணலாம். ஸோ எல்லார் கையிலையுமே நம்ம மொபைல் வச்சுருப்போம். ஸோ மொபைலில் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அல்லது நம்ம கேமரா வச்சுருப்போம், ஹை குவாலிட்டி கேமரா. ஸோ அதில் நம்ம எப்படி ஃபோட்டோ எடுத்து அது எப்படி நம்ம வேர்ட் மூலமாக அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேஜோட செட்டப்பை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ தென் பேஜ் லே அவுட். ஓகே, ஸோ அந்த பேஜ் லே அவுட் கிளிக் பண்ணிவிட்டு உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அந்த சைஸை கொடுத்துட்டு கீழே மோர் பேப்பர் சைஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் வரும். ஓகேவா, இப்போ நம்ம இதில் தான் போயிட்டு இந்த பர்த்தும் ஹைட்டும் மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ அதை என்னவா மாற்றிக்கணும், 6 பிர்த்து வந்து 6, ஹைட் வந்து 4. ஸோ 6 4 ரெடி பண்ணி இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வச்சுங்க. ஃபஸ்ட் பேஜ் அதர் பேஜ் டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே நம்மளுக்கு அந்த எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது கடையில் போனால் எப்படி வருமோ அந்த ஷேப்புக்கு நம்ம பேஜ் செட்டப் இப்போ செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து ஃபோட்டோவை இன்செர்ட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நீங்கள் கேமராவோ இல்லை எதை யூஸ் பண்ணியோ ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எப்படி நம்ம பண்ணணும்னா, ஸோ ஜஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இன்செர்ட் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இன்செர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே பிக்சர்னு இருக்கும். பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபோட்டோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதையும் நம்ம வந்து ஹைட்டு விருது ஏற்ற மாரி மாடல் பண்ணானா அந்த பேஜ் செட்டப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதிலே போய்ட்டு இங்கே ஃபார்மேட்டுன்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே தெரியுது பாருங்கள், இங்கே ஒரு ஹைட் பெர்த். ஸோ இதை மாற்றணும். ஸோ இதோட ஹைட்டு 1.6, பெர்த்து வந்து 1.29. ஓகே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு பார்டர் கொடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட் கிளிக் பண்ண உடனே பிக்சர் பார்டர்னு இருக்கும். ஸோ இதோ இருக்குது பாருங்கள், பிக்சர் பார்டர். ஸோ பிக்சர் பார்டர் கிளிக் பண்ண உடனே ஸோ இங்கே வெயிட்டுன்னு இருக்கும். வெயிட்டில் 1 பாயிண்ட் கொடுத்துங்க. ஸோ 1 பாயிண்ட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இது மாதிரி வந்துடும். சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு அகெயின் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேப் டெக்ஸ்டிங் இருக்கும். ஸோ இதோ பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், வேப் டெக்ஸ்டிங் இருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதை கிளிக் பண்ணிக்கொன்னே இங்கே இருக்கும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வேணுறது ஹைட்டு கொஞ்சம் அதை நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் பண்ணிக்கலாம். இப்படி இந்த 4 கார்னரில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் மூளை இதை பிடிச்சி எடுத்தாலும் உள்ளே போவோம், இந்த பக்கம் எது பிடிச்சி எடுத்தாலும் கொஞ்சம் பெருசாகும், ஸ்மால் சைஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது, ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிராப்னு இருக்கும். ஸோ கிராப் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியும் ஆப்ஷன் இல்லைன்னா இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ கிராப்
அது மூலமாகவும் கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதையும் கிளிக் பண்ணிங்கனாலே கிராப் ஆப்ஷன் இருக்கும், கிராப் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கடையில் போனால் மல்டிபிள் ஃபோட்டோ, இந்த ஒரு ஃபோட்டோவே இந்த பேஜ் ஃபுல்லாக செட்டப் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு மவுஸில் லெஃப்ட்டு அது கொஞ்சம் பிடிச்சி இழுத்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி தள்ளிக்கலாம். ஸோ மறுபடியும் இது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு இதை மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒயிட் பேக்ரவுண்டு தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லா ஃபோட்டோவுமே ஒரே சைஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இது அப்படியே கீழே வரணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸில் லெஃப்ட் கீ அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் கீழே வந்துடும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது, கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஃபோட்டோவை நம்ம கொஞ்சம் கீழே இருக்கீங்களா. ஓகே, ஓகே, ஜஸ்ட்டு கண்ட்ரோல் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, இது ஓரளவு சேமாக இருக்குது. ஸோ 4 சைஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் நண்பர்களே. சார் சப்போஸ் நீங்கள் பிரிண்டர் கலர் பிரிண்டர் வச்சுருந்தாலும், நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்கனாலும் ஜஸ்ட்டு இதை அப்படியே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ வந்துடும். ஸோ இது எப்படி பிரிண்ட் எடுக்கலாம், ஜஸ்ட்டு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா தென் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் இப்படி தான் வரும். இதே நம்ம வந்து ஃபைலில் போய் கொடுக்கணுன்னா ஃபைலில் கொடுத்துட்டு பிரிண்ட் இருக்கும், பிரிண்ட் கொடுத்திங்கன்னா அது மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நண்பர்களே. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சேம் பிக்சரில் எப்படி இதுக்கு வந்து நம்ம வந்து கோட் போடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பேர் கடையில் கூட போய் ஃபோட்டோ எடுக்கும்போது ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அதில் எப்படி கோட் டைலாம் வேர் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் பார்க்க போகிறோம். நன்றி நண்பர்களே.